இல்லை பார்த்திபன், தொடர்ந்து பேசுவோம், தொடர்பிலே இருங்க. நீங்க இப்ப திமுகவின் தோல்விக்கு படுதோல்வி என்றே சொல்லலாம். படுதோல்விக்கு முக்கியமான காரணங்கள், பிரதான காரணங்கள், ஒரு 6-7 காரணங்கள் வந்து தற்போது நமது நேயர்கள்லாம் தொடர்ந்து கருத்துக்களை பரிமாறிட்டு இருக்காங்க. நம்ம ஆன்லைன் போல் நடத்தினதுல பல கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சிறப்பு வரைகளையா தற்போது பார்க்க போகிறோம். திமுகவின் தோல்விக்கு பிரதான காரணங்கள் என்ன என்பது குறித்து 1, 2, 7 காரணங்கள் தற்போது அவர்களே பட்டியலிட்டிருக்கிறார்கள். அந்த 7 காரணங்களை பார்க்கலாம். திமுகவின் கவுன்சிலர்கள் முதற்கொண்டு அதிகாரத்தில் இருந்த பலரின் கட்ட பஞ்சாயத்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போன்று அரசு அலுவலகங்களில் தலை விரித்தாடிய லஞ்சம், ஊழல், தட்டி கேட்காத திமுக அரசு என்ற வகையிலே அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 3வது புள்ளி என்னவென்று பார்ப்போம். 3வது புள்ளி பாலியல் வன்கொடுமை. இது மிகப்பெரிய அளவுக்கு ஊடக வெளிச்சம் கொடுக்கப்பட்டதால் இது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெருமளவில் மக்களை பாதித்துள்ளதின் எதிரொலி. 4வது, நலத்திட்டங்கள் இருந்தாலும் அதைவிட விளம்பரங்களின் சத்தமும் வீச்சும் தான் அதிகம் என்ற கல யதார்த்தம் என்ற வகையிலே கருத்துக்களை பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 4வது. 5வது புள்ளியை பார்ப்போம். அமைச்சர்களின் மீதான மற்ற கட்சிகளின் ஊழல் குற்றச்சாட்டுகளும் அதிருப்தி அலையை அதிகப்படுத்தியுள்ளது. அந்த குற்றச்சாட்டுகள் நிறைய வைத்திருந்தார்கள், அது உண்மை என்றாக மக்கள் கருதி இருக்கிறார்கள் போலிருக்கிறது. 6வதாக, திமுக அமைச்சர்கள் வந்தால் கிடுகிடுவென நடைபெற்ற சாலை, குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை பணிகள் மற்ற நேரங்களில் அறவே நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டும் வெகுவாக எதிரொலித்திருக்கிறது. அதே போன்று 7வதாக, விஜயின் எழுச்சியும் அவருடைய நட்சத்திர அந்தஸ்தும் வாக்காளர்களுக்கு கொடுத்த அதீத நம்பிக்கை, இதுவும் ஒரு பிரதான திமுகவின் தோல்விக்கு பிரதான காரணங்கள் ஒன்று. 8வது, இது காரணம் அல்ல என்று அவர்களே குறிப்பிட்டு விட்டார்கள், ஆனால் இதுவும் பாதிப்பை தந்துள்ளது. கடைசி நேர பணப்பட்டுவாடாக்கள் கிடைக்காத கோபத்தின் வெளிப்பாடும் பல இடங்களில் எதிரொலித்திருக்கிறது. இந்த 8 காரணங்கள், மீண்டும் ஒருமுறை முதல் 8 காரணங்களையும் பாருங்கள். திமுகவின் தோல்விக்கு இன்னும் முழுமையாக தோல்வி என்று அறிவிக்கவில்லை என்றாலும் தற்போது வருகின்ற ட்ரெண்ட் கிட்டத்தட்ட அவர்கள் ஆட்சி அமைப்பு மீண்டும் தக்க வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதையே உணர்த்துகிறது. எனவே அந்த வகையில் 8 காரணங்கள் திமுகவின் தோல்விக்கான பிரதான காரணங்கள். 1, திமுகவின் கவுன்சிலர்கள் முதற்கொண்டு அதிகாரத்தில் இருந்த பலரின் கட்ட பஞ்சாயத்து. 2, அரசு அலுவலகங்களில் தலைவிரித்தாடிய லஞ்சம், ஊழல், தட்டி கேட்காத திமுக அரசு. 3, பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெருமளவில் மக்களை பாதித்துள்ளதன் எதிரொலி. 4, நலத்திட்டங்கள் இருந்தாலும் அதைவிட அதன் விளம்பரங்களின் சத்தமும் வீச்சும் தான் அதிகம் என்ற கல யதார்த்தம். 5, அமைச்சர்களின் மீதான மற்ற கட்சிகளின் ஊழல் குற்றச்சாட்டுகளும் அதிருப்தி அலையை அதிகப்படுத்தி இருக்கிறது. 6, திமுக அமைச்சர்கள் வந்தால் கிடுகிடுவென நடைபெற்ற சாலை, குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை பணிகள் மற்ற நேரங்களில் அறவே நடைபெறவில்லை. 7, விஜயின் எழுச்சியும் அவருடைய நட்சத்திர அந்தஸ்தும் வாக்காளர்களுக்கு கொடுத்த அதீத நம்பிக்கை. 8, இது காரணமல்ல என்று அவர்கள் சொல்லியிருந்தாலும் இதுவும் பெரும் பாதிப்பை தந்திருக்கிறதாம். கடைசி நேர பணப்பட்டுவாடாக்கள் கிடைக்காத கோபத்தின் வெளிப்பாடும் பல இடங்களில் எதிரொலித்திருக்கிறது என திமுகவின் 8 காரணங்களாக நமது ஆன்லைனில் வந்த நேயர்களும் வாக்காளர்களும் மிக தெளிவாக இவைதான் திமுகவின் படுதோல்விக்கான அடிப்படை பிரதான காரணங்கள் என பட்டியலிட்டிருக்கிறார்கள். நமது விருந்தினர்களும் இதை குறித்து கேட்போம். நிஜாமுதீன் சார், இப்ப பிரதான காரணங்கள் 8 காரணங்களை அடுக்கி இருக்கிறாங்க, நேயர்கள் வாக்காளர்கள் தான் தெரிவிச்சிருக்காங்க. இதுல நீங்க உடன்படுறீங்களா? இல்லை, கிட்டத்தட்ட அது உடன்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. உடன்பட்டு தான் ஆனும். இப்போ ஆமாம், பாலியல் குற்றச்சாட்டு அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது, அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அங்கே ஒன்றுமா இருந்தது, நடவடிக்கையும் இருந்தது. அது அந்த கோபத்தின் வெளிப்பாட்டில் சேர்த்து எழுதுகிறாங்க. அப்புறம் பணப்பட்டுவாடா 2 கட்சியுமே பண்ணுச்சுங்க. 2 கட்சியுமே பண்ணது. அவங்கவுங்க அந்த 80% 40% பண்ணாதான் சொல்லிக்கிறாங்க. போய் சேரலன்றதா சேர்ந்தா தான் சேராமலாம் உள்ள சேர்ந்து இருக்குது. அதை தேர்தல் கமிஷன் கண்டுக்கல, ஏன்னோ கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனால் விஜய் கட்சி பணம் கொடுத்ததாக எங்கேயுமே ஒரு சில தொகுதியை தவிர, வெளிவாக்கம் போன்ற தொகுதியில சொன்னாங்க, ஒரு சில தொகுதியை தவிர கொடுக்கல. அப்போ மக்கள் பணத்தை பொருட்டாக மதிக்கவில்லை என்பது புரிகிறது. இது ஒரு உக்ரைன் ஆட்சி மாற்றத்தை போல தமிழ்நாட்டிலும் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ மக்கள் பணத்தால் விலைக்கு வாங்கிட முடியும் என்ற நிலையிலிருந்து பெரிய கட்சிகள் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது. மிகப்பெரிய எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இலவசங்களை வைத்து மக்களை ஆட்சியிலிருந்து மாற்றிவிட முடியாது, தொடர வைத்து விட முடியாது என்பதும்
இந்த தேர்தலில் நம்ம கற்றுக்கொண்ட பாடமாக இருந்து கொண்டு இல்லை, இந்த கருத்தை நான் கொஞ்சம் வேறுபடுறேன் சார். விஜயும் நிறைய இலவசங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. அவர் அவருக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினால எதிர்க்கட்சிகளுக்கு அந்த மாதிரி வந்துருமோன்னு நினைச்சு அனுபவிச்சிருக்காரு. இனிமேல் அவர் மாறிக்கொள்ள வேண்டும். இப்ப மாறுவார் நினைக்கிறீங்களா? மாறணும். மாறுவாரா இல்லையா நம்ம தொடர்ந்து பேசுவோம்.